உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள். ஏனென்றால் இது நான் ஏற்கனவே ஆல்ரெடி வாய்ஸ் ஓவர் கொடுத்தது. இருந்தாலும் அந்த சத்தம் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுது. என்னென்றால் இங்கே பாருங்கள், அப்பம் வந்துருக்கு பார்த்தீங்களா? அப்பம் எப்படி இருக்குது? இதில் வந்து 2 வகையான அப்பம் இருக்குது. ஒன்று பாலப்பம், அடுத்த வந்து வாழைப்பழப்பம். இன்றைக்கு தான் காலமை சாப்பாடு. அம்மா என்னென்று சொன்னால் இன்றைக்கு இது செய்து தந்தவங்க. எனக்கு விருப்பம் இந்த அப்பம். இதில் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சைட்டில் வந்து அங்கே பாருங்கள், நான் பிக்கிறேன். அது நல்லா இருக்கும். சும்மா சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். அதோட பக்கத்தில் தேத்தண்ணி இருக்குது. பின்ன தேத்தண்ணியோட தொட்டு சாப்பிட்டா அதுவும் ஒரு வகையான டேஸ்ட், சுவையாக இருக்கும். பார்த்தீங்களா? அடுத்த வந்து இங்கே பாருங்கள், நான் கையில் எடுக்கிறேன். இது வந்து வாழைப்பழப்பம். வாழைப்பழங்கள் போட்டு செய்கிற ஒரு அப்பம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வகையான அப்பங்கள் இருக்குது. அம்மா அண்டைக்கு பாலப்பமும் இந்த வாழைப்பழம் அப்பமும் செய்து தந்தவங்க. கடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை கலரில் இருக்கும். அது அந்த சம்பல் எல்லாம் போட்டு தருவாங்க. சிலாக்கள் அந்த வெள்ளை கலர் அந்த கோதுமை மாவா பச்சை அரிசியோ எனக்கு தெரியல. சரி, வெள்ளை அரிசியோ தெரியாது எனக்கு. என்ன போட்டு செய்கிறாங்களோ தெரியல. அது வந்து வெள்ளை நிறமாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு அரிசிமா அதில் செய்கிற அப்பம். நல்ல சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் கருகிட்டுங்க பாருங்கள், கையில் எடுத்து வச்சுருக்கேன். சைட்டில் கொஞ்சம் கருக விட்டுட்டா அம்மா. பாருங்கள். இப்படி ஆசையாக சாப்பாடுகள் செய்ய தரைக்க நல்லா இருக்கும். அது மாதிரி அமைதியாக இருந்து சாப்பிடைக்க அது உடம்போடையும் சேரும். என்ன நீங்களும் நீங்கள் இப்படி அப்பம் செய்து சாப்பிட்ருந்தீங்கன்னு சொன்னால், அம்மாக்கள் செய்து தந்துருந்தாங்கன்னு சொன்னால் கொமெண்ட்ஸில் போடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.